தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியா தேவன் உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது. இப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தை நாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:19-20 அது என்ன சொல்லுதுன்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நம் ஆண்டவருக்குள்ளான விசுவாச வாழ்க்கையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், ஆழமான சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. எல்லாருக்கும் வருவது உண்டு. சோர்வு இல்லாத நபர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. ஆனால் இந்த சோர்வை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்ற காரியத்தை நாம் சிந்திக்கலாம். பொதுவாக கிறிஸ்துவின் சபை என்று சொல்லுவது, இயேசுவின் அந்த மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, கிறிஸ்துவின் சபை என்று சொல்வது இயேசுவை தேவன் எழுப்பினார், நம்மை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டப்படுவதுதான் கிறிஸ்துவன் சபை. விசுவாசிகள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக கவனிக்கணும். இப்போ ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு ஆண்டவரிடத்தில் எதுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள தேவைகள், நன்மை, பாதுகாப்பு, இது போன்ற காரியங்களுக்காக தான் ஜனங்கள் வர்றாங்க. அது உண்மை. அவங்களுக்கு தேவையானது அது, புரிதல் அது, அதை பரிகாரத்துக்கு வர்றாங்க. ஆனால் இங்கே சபையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தேவைகள், அவருடைய காரியங்கள், நியாயமான எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணணும். வேண்டான்னு ஒரு நாளும் சொல்லலை, கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஆனால் சீக்கிரமாகவே இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது, இது சாபத்தில் இருக்கிறது, நம்முடைய கண்ணீரெல்லாம் முழுமையாய் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தான் செல்ல வேண்டும். அது வெளிப்படுத்தல் 21:4 சொன்ன மாதிரி கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபம் வராது. அப்போ அந்த சூழ்நிலைக்கு போனால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். இது பிரச்சனை நிறைந்த உலகம்தான், சாபம் நிறைந்த உலகம்தான் என்று நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அதாவது சுவிசேஷத்தின் உண்மையை கற்றுக் கொடுத்து அவளை அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்கு ஆயத்தப்படுத்துவதுதான் சபை. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவின் சபையாய் கட்டப்படும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்த நிச்சயத்தோடு தான் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்படும் போது மாத்திரம்தான் இந்த பூலோகத்துக்குரிய இழப்புகளோ கஷ்ட நஷ்டங்களோ எதுவும் நம்மை அசைப்பதில்லை. பவுல் சொல்வார், எதுவும் என்னை அசைப்பதில்லை, பட்டயமோ நாசமோசமோ எதுவும் என்ன அசைப்பதில்லை என்று ஒரு சம்பவத்தில் சொல்லுவார். அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு பிறகு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தில் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்ற காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அங்கே அது 16ஆம் அதிகாரத்தில் 25 இல்லையா, தேவனை துதித்து பாடினார்கள். ஒரு யோசித்து பாருங்க, எல்லாம் நொறுக்கப்பட்ட நிலையில், சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, கையையும் காலையும் கட்டி சிறைக்குள்ளே அடைச்சி போட்டிருந்தா நமக்கு பாட முடியுமா என்றால் நிச்சயமாக பாட முடியாது. அது கடினமான ஒரு காரியம். ஆனாலும் அவர்கள் அங்கே துதித்து பாடினார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்குறோம். எப்படி பாடி இருக்க முடியும்? கேள்வி என்னது, எப்படி பாடி இருக்க முடியும்? நானும் பிரசங்கம் பண்ணதுக்கு சிந்திக்க தானே, அதை வளர்க்கணும். எப்படி பாடியிருக்க முடியும்? அது சாத்தியமா? பொய் எழுதிட்டாங்களா என்றெல்லாம் சிந்திப்பது உண்டு. பொய் எழுதவில்லை, சாத்தியம்தான். அது என்ன சாத்தியம் என்று சொன்னால், அவருடைய மனசில் உலகத்தை பற்றிய இடமே இல்லை, உலக வாழ்வை பற்றிய சிந்தையே இல்லை. அந்த அளவு அவருடைய மனம் அது மத்தேயு 6:20-21 சொன்ன மாதிரி பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே இருதயம் இருக்கும்.
பரலோகத்திலே மனசை வைங்கள்னு ஆண்டவர் சொல்வார். அப்போ ஒன்று நல்லா பெரியங்க, நாங்கள் இந்த சமூகத்தில் கூடி வருவதற்கு காரணம் ஏதோ நம்ம வாழ்க்கையிலெல்லாம் சுகமாய் நடக்கிறது, சுபமாய் நடக்கிறது, நன்மையாய் நடக்கிறது, இன்னும் நன்மையாய் நடக்க வேண்டும், தீமை வந்துடப்படாது. பொதுவாக தீமையானது, துன்பமானது, கஷ்ட நஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நாம் இந்த சமூகத்துக்கு கூடி வரல. அல்லேலூயா. அதான் மனசில் வைக்கணும். இந்த சமூகத்துக்கு நாம் அதுக்காக கூடி வரையில பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை பார்த்தாலும் அவர்களுக்கும் பலவிதமான வாழ்க்கை முறை இருக்கிறது. நம்ம விட பல சந்தர்ப்பத்தில் சிறப்பாய் பணத்திலும் சரி, வேறு காரியங்களிலும் சரி, ரொம்ப சிறப்பாய் உலகத்தில் மேன்மையான நிலையில் வாழ்வது போன்ற சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் இல்லையா? நம்ம பார்க்குறோம். இனி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த ஜனங்களும் பல கஷ்ட நஷ்டங்கள் வழியாய் கடந்து போவதை தான் பார்க்கிறோம். அதுதான் உண்மை. இங்கே வந்தோடனே எல்லா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டு துன்பமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படியானால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருக்குள்ளாய் நாம் எப்படி சந்தோஷமாய் கடந்து போவது என்று சொன்னால், ஒரே ஒரு சந்தோஷம்தான் உண்டு. நமக்கு கண்ணீர் இல்லாத ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறதை விட மகா சிறப்பான, மேன்மையான, நித்தியமான ஒரு சூழ்நிலை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயத்தில் தான் நாம் அதை கடந்து போக முடியும். அல்லாமல் உலகத்தில் நமக்கு நடக்க காரியங்களெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் யாருமே தேவசித்தம் செய்ய முடியாது. தேவசித்தம் செய்ய முடியாது என்பது தான் உண்மை. அதாவது ஆண்டவர் சொல்வார், பரலோகத்தை சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அந்த வசனத்தை சரியாக மொழிபெயர்க்கணும். அதை மொழிபெயர்த்தா இப்படி மொழிபெயர்க்கணும்: பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கிறது என்ற விசுவாசத்தினாலே, அறிவினாலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். அல்ல, எப்படி சந்தோஷப்பட்டு கலிகூறணுமா? பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியாக இருக்கிறது என்ற அந்த அறிவு, அந்த விசுவாசத்தினால தான் சந்தோஷப்பட்டு களி கூறணும். அல்லாமல் சந்தோஷப்பட்டு களி கூறுறதுனால பரலோகத்தில் பலன் கூடுதல் கிடைக்காது. அப்படி சொல்லல. பரலோகத்தில் பலன் இருக்கிறது என்ற அறிவினாலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். அப்போ விசுவாசிகள் எல்லாரும் இப்படி தான் கட்டப்பட வேண்டும். ஏன்னா சாதகமான சூழ்நிலை வரும்போது எல்லாரும் பாடுவார்கள், துதிப்பார்கள். பாதகமான சூழ்நிலை வந்துட்டா விட்டு விடுவார்கள், தேவ சமூகத்தையும் விட்டு தூரம் பெறுறாங்க இல்லையா? நாம் யாரையும் குறையாக சொல்லலை. இன்னொன்று சொல்லணும். பொதுவாக நம்முடைய ஜப வீடுகள் எல்லாமே நம்ம ஆராதிச்ச ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் வரும், சங்கடம் வராது, தீமை வராது. இந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இல்லையா எல்லா இது சபைகளும் இந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் ஒரு அறிவு அல்லது ஒரு விசுவாசத்தில் தான் அந்த அமைப்புகள் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதனால் ஜனங்கள் ஒரு நல்ல காரியம் சந்தோஷம் நடத்திட்டா ரொம்ப குதித்து சாட்சி சொல்லிடுவாவ, முட்டாய் கொடுத்துருவாவ இல்லையா? பார்க்கும். அதே நேரம் எதிரடையான காரியம் வந்தால் ஆளே காணாது. அப்போ நன்மை வந்தால் வருவோம், பிரதிகூலமான காரியம், எதிரடையான காரியம் வந்தால் நாங்கள் வரமாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் இந்த நன்மைக்கு தான் வந்தோம், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறலான்னு வந்தோம், பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு கிடைக்கும்னு தான் வந்தோம், இதுக்கு தான் வந்தோம். நான் நேராக தான் பேசுகிறேன். அப்படி இல்லை, நன்மை கிடைக்கும்னு நினச்சி தான் இங்கே போனால் கிடைக்குமா, இல்லைன்னா அங்கே போனால் கிடைக்குமா என்று வந்தோம். ஆனால் இப்போ நிலைமை வேறு மாதிரி ஆனவுன்னா இதோட சும்மா இருந்துட்டு போகலாம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது போகலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அப்போது நம்முடைய சபையானது நித்திய ஜீவனை குறித்த அறிவிலே தெளிவாக இருக்கணும், மறுமை வாழ்வை குறித்த காரியங்களிலே செயல்படக்கூடியதாக இருக்கணும். நான் சபைகள் எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லி தயவு செய்து உலகத்தை பேசாத. இப்போ சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நாங்கள் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறை அங்கே போய் ஒரு கூட்டம் நடத்துவோம். நானும் பிரசங்கம் பண்ணுவேன், நான் அழைத்து கொண்டு போகிற பாஸ்டரும் பேசுவார்.
ஸோ அவர் அடிக்கடி சொல்லுவார், கூட்டத்துக்கு வாங்க, என்ன கூட்டத்துக்கு, அவங்க கூட்டத்துக்கு சர்ச், அந்த அவருக்கு சர்ச்சுக்கு போகிறதில்ல, கொஞ்சம் தூரம். சரி, மாதத்துக்கு ஒரு கூட்டம் வைங்க, ஒரு ஜபம் வைங்கன்னு சொன்னதுனால அப்படி வைப்பது. பிறகு இடையில் கொஞ்ச நாள் இதெல்லாம் நடக்காமல் கிடந்திருக்கு, அப்படி போயிட்டு. பிறகு அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த குடும்ப தலைவர் மரித்து போனார். அதுக்கு பிறகு மீண்டும் ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டரை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி நாங்கள் நேற்று முந்தா நாளாக இன்னும் போனோம். அங்கே போகும்போது பிள்ளைகள் 2 பையன்மாரு. அந்த பையன்மாரு சொல்கிறாங்க, எல்லாம் எங்கள் அப்பாவை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா, இப்படி எடுக்கலாமா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ரொம்ப கவலையில் இருக்கிறோம் என்று அவருடைய நிலைப்பாட்டை சொன்னார். அப்போ நான் அவர்களுக்கு சொன்னேன், பாருங்க, இந்த உலகம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டுது. நீ பெருகும்போது வேதனை, பூமி இங்கே குறுக்கு முள்ளு மலைப்பிக்கும், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு ஒரு பெரிய சாபம் வந்துட்டு. இந்த சாப உலகத்தில் தான் நாம் வாழுகிறோம், அதை மறந்துடப்படாது. இயேசுநாதரே வாழ வேண்டிய வயசில் சிலுவையில் கொலை செஞ்சிட்டாங்க இல்லையா, அதை மறந்துடப்படாது. அப்போஸ்தலர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் மறந்துடப்படாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிறோம்? தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழுகிறோம், சாத்தானுடைய ஆளுகை நிறைஞ்ச உலகத்தில் வாழுகிறோம். மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார், யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணார். இன்னும் ராத்திரி, அதாவது வாழ்க்கை நிலையற்றது என்ற காரியத்தை ஆண்டவர் கற்பிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 4:14 நாளை நடப்பது தெரியாது, தேவனுக்கு சித்தமானா உயிரோடு இருந்தால் இதை செய்யணும்னு சொன்னார், யாக்கோபு சொல்லுவார், சரிதானே? அப்போ நான் இந்த வசனங்களை சொல்லி சொன்னேன், நாம் ஒரு நிலையற்ற உலகத்தில் வாழுகிறோம், சாப உலகத்தில் வாழுகிறோம். இதை நாம் உணர முடியாதபடி இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாஸ், யாரு? உலகத்தின் அதிபதியாகிய பிசாஸ். வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அது உலகத்தை ஏமாத்துது. நீங்கள் நல்லா கவனிங்க, சாப வாழ்க்கை. ஆனால் இந்த சாப வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கிறது மாதிரி கலர் அடிப்பது, படம் காட்டுவது இல்லையா, இந்த உலகம் அப்படி தானே காண்பித்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து மக்களுக்கு ஒரு கனவு, இது நம்மளும் அதுபோல் இருக்கணும். பல கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி பல கனவு. இந்த கனவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பார்க்குற காட்சிகள், நிதானிப்பு, அந்த அறிவு, அந்த மனநிலை, அதுக்கு ஏற்றபடி தான் நம்முடைய கனவு இருக்குது, சரிதானே? கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ நம்ம இயல்பாகவே நம்ம உலகத்தில் வாழும்போது, நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு லைட்டை போட்டு, கலர் லைட்டு போட்டால் உடனே அதை பார்க்க போயிடுவோம், ஸ்டார் போட்டால் பார்க்க போயிடுவோம். இந்த கவர்ச்சியான காரியங்களை பார்க்கணுன்னா ஒரு ஈர்ப்பு, எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு, அது இயல்பாய் மனுஷனுக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகம் அப்படி, இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை கலர்ஃபுல்லாக்கி, நீங்கள் 1 யோவான் 2:15 படித்தா, உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பிதாவின் அன்பு இல்லை. அடுத்து என்ன சொல்லுவோன்னா, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தால் உண்டானவைகள். உலகமும் இச்சையும் ஒளிந்து போம், தேவ சித்தப்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். நல்லா பார்த்துடுங்க, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி எல்லாம் தேவனால் உண்டாக இல்லையா, அது தேவனால் சாபத்தில் வந்துட்டு. அப்போ தேவன் சபித்த காரியங்களை இந்த உலகம் வண்ணமயமாக்கி, கவர்ச்சியாக்கி, மெருகூற்றி அப்படியே காட்டுகிறது. அதான் இது தேவனால் உண்டானவள் அல்ல, உலகத்தால் உண்டானவள்னு சொல்லியிருக்கு. உலக நேசம், தேவனுக்கு விரோதான பகை, இந்த மாதிரியான உலக கனவுகள் எல்லாம் முடிந்து போய்விடும், அது ஒளிந்து போய்விடும்னு சொல்லியிருக்கு. இது யாருக்கு? நமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டது சொல்லியிருக்கிறதுனால நமக்கு இது புரியும். இது தெரியாதவங்களுக்கு, இது கேட்காதவங்களுக்கு புரியுமா? புரியாது இல்லையா? புரியாது. சரி, மற்றவங்கள விட்டுருவோம். நமக்கு தேவன் இந்த வேதத்தை தந்திருக்கிறார்.
அப்போ நான் சொன்னேன், இதுதான் உலகம். நீங்கள் பத்திரிக்கையை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனை விபத்து, எத்தனை சாவு, எத்தனை அஞ்சலி பாருங்க, மீடியாஸை பாருங்கள், எத்தனை நம்ம இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தானே நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இதை குறித்து நாம் சிந்திக்காதபடி நமக்கு பலவிதமான உலகியல் கனவுகளை உள்ளத்தில் ஏற்படுத்தி உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்ன செய்கிறான்? ஏமாற்றுகிறான். என்ன செய்கிறான்? ஏமாற்றுகிறான். அதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் எபேசியர் 2:2-3 அங்கே முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளை இடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள்னு இருக்குது. தொடர்ந்து நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினர்களை செய்து சுவாபத்தினாலே தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ இந்த உலகத்தின் வழக்கம் எல்லாமே ஆகாயத்து அதிகார பிரபுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நாமளும் அதே ரீதியில் ஈர்க்கப்பட்டு நடந்து விட்டோம் என்று சொல்லுவார். சரி, அப்போ நான் சொன்னேன், இதுதான் உலகம். நீங்கள் ஏதோ இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு கற்பனையில், ஒரு கனவில், ஒரு எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. இது நடக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படலை. ஆனால் இந்த உலகம் இப்படிப்பட்டதுங்கிறது நம்முடைய அறிவில் இல்லாமல் நம்மை ஒரு இருட்டடிப்பு செய்து நம்மை மோசடி செய்து விட்டது. இப்படிப்பட்ட சில கசப்பான இழப்பான சூழ்நிலை வரும்போது தான் நம்ம சிந்திக்கிறோம், இல்லை வாழ்க்கைன்னா என்ன. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஒரு பாட்டி இருந்தார்கள். அவளை நான் நல்லா கவனிப்பேன். அவள் மரித்து போனாள். எங்கள் குடும்பத்தில் நடந்த முதல் மரண சம்பவம் அது. நான் பார்த்த மரணம்னா அதுவரை நான் பார்த்தது கிடையாதுல்ல, அதுதான் முதல். ஸோ அடக்க நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து விட்டது. நான் தனியாக உட்காந்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த பாட்டியை நீ பார்க்க முடியாதா? அவங்க எங்கே போனார்கள்? என்ன நடந்தது? சின்ன பையன் அப்போ. அது எனக்கு வாழ்க்கையின் ஒரு முக்கிய திருப்பு முறை. வாழ்க்கைன்னா என்ன? இவ்வளவுதானா? இங்கே எதுக்கு இந்த நாடகம்லாம் எவ்வளோ நடத்துகிறாங்க என்ற ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் சொன்னேன், இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தான் வாழ்க்கையினுடைய உண்மை முகத்தை, ரியல் ஃபேஸ் இல்லையா, உண்மை முகத்தை, யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுவரை அது வேறு மாதிரி நம்ம ஒரு மாயாஜாலம், ஒரு கனவு உலகத்தில் இல்லையா. இப்போ எல்லாம் அப்படி தான். நீங்கள் அந்த மீடியாஸ் பார்க்குறீங்க, டிவியாக இருக்கட்டும், யூடியூப்பில் பல செய்தி பார்க்குறோம். இதெல்லாம் நிஜம் கிடையாது. எல்லாம் நடித்து தான் காட்டுறாங்க. பெரும்பாலானவை எப்படி எடுக்கிறாங்க? நடித்து கலர்ஃபுல்லாக்கி லைட்டு போட்டு எல்லாம் செய்து கற்பனையாகத்தான் உருவாக்கி அதை காண்பித்து அநேகரை மோசம் பார்க்குறாங்க. பாருங்கள், இந்த சினிமாக்காரர்கள் பின்னாலெல்லாம் அந்த ஆளுவெல்லாம் எவ்வளோ வேகமாக ஓடுவாங்க. அது நிஜம் கிடையாது. எப்படி நடித்தா ஜனங்கள் கவரப்படுவார்கள், ஈர்க்கப்படுவார்கள்னு அவங்க பிளான் பண்ணி விதமாக நடித்து கலர் போட்டு அது ஒரு உண்மையாக நடக்கிறது போல் இல்லையா. அது நிஜத்தில் நடக்காது. ஷூட்டிங் எடுக்க பார்த்தா தெரியும். அதை எடுக்க ரொம்ப பிரயாசம் எடுத்து இல்லையா, பிட்டாக எடுக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி நரத்தி அதெல்லாம் ஒட்டி இணைச்சி அதை இப்படி ஒரு மாயாஜால படமாக திரையில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கோடி செலவாகணும், இல்லையா? ஆமாம், அதுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு. இனி நடிக்கிறவர்களுக்கு சம்பளம் கோடிக்கணக்கில் கொடுக்க அவலாம் பற்றியெல்லாம். நடிக்கிறவர்களுக்கு தான் சம்பளம், உழைக்கிறவர்களுக்கு சம்பளம் இல்லை. நியாயமாக கஷ்டப்படுவனுக்கு சம்பளம் கிடையாது. சும்மா இருந்துட்டு இப்படி சிரிக்கணும், இப்படி கையை உயர்த்துன்னு சொல்லணும், நடிக்கிறது. சரியில்லை, இப்படி நடி, அப்படி திரும்ப, இப்படி திரும்ப. இதை ஃபோட்டோ சுற்றி பக்கத்தில் தான் கேமரா இருக்கும். ஆமாம், நமக்கு தான் இப்போ காட்சி தெரியுது, அதை ஷூட் பண்ணுறது வேறு. இவ்வளவு மோசடி செய்கிறதுக்கு இவ்வளோ கோடி பணம் இல்லையா? இப்படி செஞ்சு உலகம் முழுவதும் அதை பரப்புது. இதுக்கு பின்னால் போகிறதுக்கு இவ்வளவு ஜனங்கள் இல்லையா? யோசித்து பார்த்தியலாம். இது நடிப்பு, அவன் பணம் வாங்கிட்டு நடிக்கிறான் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. அந்த அளவு மனித மனங்களை இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு ஏமாற்ற முடிகிறது இல்லையா? அதுக்குள்ளே மூழ்கிடுறான். இப்போ நம்ம கிறிஸ்தவ மார்க்கமும் அது மாதிரி மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்கு. அதனால ஜனங்கள் பல தவறான உலகத்துக்குரிய எதிர்பார்ப்புகளோடு இங்கே வந்துடுறாங்க. ஆனால் அது நிஜத்தில் நடக்காமல் போகும்போது ரொம்ப சோர்வடைந்து வருத்தப்படுகிறார்.
இப்போ நான் சொன்னேன், இப்படி நெகட்டிவ் தவறான ஒரு மோசடி மனநிலையில் நீங்கள் செட் ஆகிட்டீங்க. அதனால தான் அந்த இழப்புகள் இப்படி வரும்போது, ஐயோ இப்படி வரலாமா, வரக்கூடாது. நீங்கள் உங்களை வீட்டில் சுற்றி பாருங்கள், எல்லா வீட்டிலும் மரணம் நடந்திருக்கிறது. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் மரித்திருக்கிறாரு. இது என்ன உண்மை? நாம் அதை சிந்திக்கலை. நமக்கு பிரிவு வீட்டில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் கண்டிப்பாக அது வருத்தமான விஷயம், அதில் சந்தேகம் கிடையாதுங்க. ஆனாலும் என்ன செய்யாது, இதுதான் வாழ்க்கை. நம்ம அப்படியே நிஜ உலகத்தை இல்லை நடக்காமல் கற்பனை உலகத்தில் கனவு உலகத்தில் நடந்து பழகினால தான் அளவுக்கு அதிகமான இல்லையா, அளவுக்கு அதிகமான துன்பத்துக்கு காரணம் அந்த பையன்மார், வளர்ந்த பையன்மார் தான். அவர்களுக்கும் தெரியலை, அவங்களுக்கு கண்டதே காட்சி என்று அப்படியே நினைக்கிற அந்த பருவம். சரி, சொல்ல வந்த விஷயம், இம்மைக்காக உள்ள காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்தால் சீக்கிரமாக நாம் சோர்ந்து போகிறோம், பின்வாங்கி போகிறோம். அதனால் எப்போ பார்த்தாலும் நான் எல்லா சபைக்கும் சொல்லுது, நீங்கள் நித்திய ஜீவனை பற்றியே பேசுங்கள், சரியா, பரலோகத்தை பற்றியே பேசுங்கள், உலகம் துன்பம்னு சொல்லிடுங்க, உள்ளதை சொல்லிடுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இடுக்கமான வாசல்னு சொல்லிடுங்க, அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா, அப்போ சொன்னார்ல இல்லையா, அதெல்லாம் சொல்லுங்க. அப்போ பிரசங்கியாரா இப்போ அப்படி சொன்னால் யாரும் கூட்டத்துக்கு வருவா, புரியலையா, எப்படியா அப்படி சொன்னால் யாரும் கூட்டத்துக்கு வர மாட்டாவலாம். அப்போ என்ன செய்யாது, அப்போ நம்மளும் கொஞ்சம் அதை தருவார் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் அது சொன்னால் தான் என்ன செய்வாவா, கூட்டத்துக்கு வருவாவ. சரி, சொல்லியாச்சு, சொல்லி எடுத்து எல்லா இடத்துலையும் நடக்குதான், ஜனங்கள் கூடிடுவாங்க. பிறகு என்ன நடக்கும், உண்மையில் என்ன நடக்கும்னு கேட்டால், கொஞ்ச நாள் போனால் அவங்களுக்கும் பிரச்சனை வருது இல்லையா, எல்லாம் பிரச்சனை வந்தோடனே எல்லாரும் சோர்ந்து பின்வாங்கி போகிறாரு. என்ன கடவுள், என்ன இயேசு, என்ன வாழ்க்கை, அப்படி என்ற ஒரு விரக்திக்குள்ளே வந்து விடுகிறார். ஆகவே தொடக்கத்தில் இதுதான் உண்மை, நம்ம பரலோகத்துக்கு போன வாங்க அப்படின்னு வழி நடத்தப்பட்டிருந்தால், வருத்தங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் என்ன செய்யுது, இதுதான் வாழ்க்கை, வந்துட்டோம், இனி இங்கேருந்து தப்பி போகிறக்குள்ள வழியை பார்க்கணும் இல்லையா, அது இல்லையா நம்ம சிந்திக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் 1:4 சொல்லுற மாதிரி இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் தேவனுடைய சித்தத்தினாலே அவர் நம்ம ஒப்பு கொடுத்தார். வந்துட்டோம் இல்லையா, இந்த வந்த நிலையிலேருந்து இனி என்ன செய்யணும், தப்பி போகிறதுக்குள்ள வழியை அதுதான் பார்க்கணும். எப்படியாவது தேவ சித்தத்தை சரி வச்சிருக்காரு, தேவ சித்தத்தை செய்வோம், தேவ சித்தத்தை செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம் எது உண்டோ அது செய்யணும். இப்படி நான் சில ஆலோசனை சொன்னேன். முதலாவது, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஏன் சொன்னார், ஏன்னா அவங்க அந்த பாஸ்டர் நீங்கள் கூட்டத்துக்கு வரணும்னு அடிக்கடி சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை, நான் கொஞ்சம் பிந்தி வருவேன். எப்படி வருவேன், கொஞ்ச நாள் போட்டு நான் பிந்தி வருவேன். அப்போ தேவ சித்தமான காரியங்களை செய்கிறதுக்கு பிந்துவேன் இல்லையா, இங்கே நாம் விட்டுட்டு போக வேண்டிய காரியத்துக்காக முந்துவேன், விட்டுட்டு போக வேண்டிய காரியத்துக்கு இல்லையா, நிலையற்ற காரியத்துக்கு என்ன செய்வேன், முந்திக்கிடுவேன். நிலையான நித்திய ஜீவனான காரியத்துக்கு லேட்டாக வருவேன். ஸோ நான் அந்த வார்த்தையை சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் சொன்னீர்கள், நான் பிந்தி வருவேன். அப்படி சொல்லக்கூடாது. முதலாவது தெய்வ சித்தம் செய்யணும், அதுதான் நமக்கு முக்கியம், அதுக்கு பிறகு அவருக்கு காரியம். ஆகவே இந்த அறிவை தெளிவாக இருங்க. தயவு செய்து நீங்களானாலும் இங்கே வர்ற எந்த பிரசங்கமாரானாலும் நான் இப்படி தான் சொல்லுவேன் பாஸ்டர் மாதிரிட்ட, நிலையற்ற உலகத்தை பற்றி நீங்கள் பேசாண்டாம், இங்கே உள்ள நிலையற்ற கவர்ச்சியை பற்றி பேசாண்டாம், நித்தியத்தை பற்றி பேசுங்கள், நிலையானதை பற்றி பேசுங்கள், யதார்த்தம் அல்லது உண்மைன்னு சொல்லுவோமே, உண்மையான காரியங்களை பேசுங்கள், பொய்யான காரியங்களை பேச வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நான் சொல்லுவதுண்டு. நான் சொல்லுவது புரியுதா? அப்போ சபையானது பரலோக அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதில் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதில் அந்த வழியாக போகும்போது தான் இந்த உலகத்தினுடைய பிரதிகூலமான சூழ்நிலைகளை நாம் வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுது நான் சொல்லுவது புரியுதா? அதனால தான் இம்மைக்கு எதுவாய் ஆன காரியங்களுக்கு செயல்பட்டால் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார்.
அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவு இனிப்பாக இருக்காது என்று எனக்கு தெரியும், சரியா? ஏன்னா எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும் என்ற உணர்வோடு தான் படைக்கப்பட்டன. அதுதான் உண்மை. சிக்கல் எங்கே வருதுன்னா, மனுஷனே படைத்த போது சாவாமை உள்ளவனாய் படைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படி படைச்சாரா? சாவாமை உள்ளவனாய் படைத்தார். இப்போ அந்த தன்மை இருக்கு அவனுக்கு. சாவாமை, நித்திய ஜீவனிலே சாவாமை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்கிறதான ஒரு தீவிரமான எண்ணம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல தேவனால் சாவு அல்லது இந்த சாபம் நமக்கு வந்த சாத்தானுக்குள்ளே போனதுனால தேவ சாபம் வந்தது என்ற அறிவை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதை மனசில் வச்சுருக்கணும். அதை மறந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளும் இந்த பாதைகள் வழியாக தான் கடந்து போனார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. பல வேளை இந்த பிரசங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அது ஆபிரகாமை பற்றி பேசுவார்கள், யாக்கோவை பற்றி பேசுவார்கள். நீங்கள் செய்தி கேட்கும்போது ஏதோ ஆபிரகாம் ஒரு கஷ்டமும் துன்பாமும் காணாமல் வாழ்ந்தது மாதிரியும், யாக்கோவெல்லாம் ரொம்ப செழிப்பாக, அப்படி தான் அந்த பிரசங்கத்தினுடைய டைப்பு அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தாலே தெரியும், அப்படி உண்மை கிடையாது. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் காட்டுகிற தேசத்துக்கு வா போ அப்படின்னு கூப்பிட்ட போது போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்படி இருந்திருக்கோம்? போகிற இடம் என்னன்னு தெரியாது, புல் உண்டா தண்ணி உண்டான்னு தெரியாது, நிறைய ஆடு மாடுகள் அலைஞ்சிக்கிட்டே தெரியணும். எங்கேயுமே ஒரு நிரந்தரமாக வீடு கட்டல, அலைந்து கொண்டே தெரிந்தார்கள். எப்படி இருந்திருக்கான் அந்த சூழ்நிலை இல்லையா? ஒரு கட்டத்தில் இங்கே வறட்சியார் பஞ்சம் ஏற்பட்டு எகிப்துக்கு போக வேண்டிய வந்தது. என்னென்ன அந்த சம்பவங்களை நீ யாக்கோபு எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். பல கடினமான சூழ்நிலை. 14 வருஷம் அங்கே மாமனார் வீட்டில் கடினமான வேலை. அதுக்கப்புறம் வனாந்திரத்தில் சுற்றி நடக்கிறார்கள். பிள்ளைகளால் பிரச்சனை வந்து எல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிரசங்க மாதிரி பேச மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? அவங்க என்ன இயல்பாக கடினமான சூழ்நிலை வழியாய் கடந்து சென்றார்கள்ங்கிறத யாரை என்ன செய்ய மாட்டாவ, பேச மாட்டாவ. அதெல்லாம் இப்போ எனக்கிட்ட ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார் சபைன். அப்போ நான் வந்து பிரசங்கம் முடிஞ்சு அவரோட பேசி கொண்டிருந்தேன். நான் இப்படி தான் சில விஷயம் சொன்னேன். உலகம் வந்து மோசடியான தன்மையில் போகுது. பொய்களெல்லாம் பிரசங்க மேலே பேசி கொண்டு போகிறாவ. நம்ம கொஞ்சம் பொறுப்புள்ளவர்களாக நடக்கணும். இந்த பொய்களெல்லாம் மாற்றி உண்மை பேசி கொண்டு போனோம். அவர் கேட்டுட்டு இருந்த பிரசங்கியார் சொல்லுவார், மாஸ்டர் அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் ஜனங்கள் வரமாட்டாங்க. இப்போ புரியுதா? அவரும் சொல்லுவார், எப்போ அப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் ஜனங்கள் வரமாட்டார்கள். இல்லை, அது ஒரு இயல்பு, உண்மையை தான் அவர் சொன்னார். ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னு கேட்டால் நம்ம போய் தான் சொல்ல வேண்டியிருக்குல்ல. உலகத்தில் சுற்றி நடக்குது பார்த்தா இல்லையா, என்னெல்லாம் நடக்குது. ஆகவே பொய் சொல்லுவதை விட உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதுக்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும். இது ஏன் சொன்னதானே, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுது தானே சரியானது. ஏன் பொய்யா சொல்ல போகிறோம்? ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் பொய் சொல்லணும்? உள்ளதை உள்ளதுன்னு சொன்னால் போதும், அதுதான் சரியானது. ஸோ ஜனங்கள் கொஞ்சம் விருப்பம் குறைஞ்சாலும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதை விசுவாசிப்பார்கள் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பொய் சொல்லி இந்த உலக கவர்ச்சிகளை பற்றி அதிகமாக புகழ்ந்து பேசி நீங்கள் ஆளை கூட்டினாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஓடி போவார்கள். அல்ல, ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிரசங்க மாதிரிலாம் பொய் சொல்லுங்க. ஏன் நான் இயல்பாக நடக்கலைல்ல. அப்போ பாஸ்டர் மாதிரிலாம் பொய்யர்கள் என்று பட்டம் எடுக்க வேண்டியிருக்கும். அதை விட உண்மையாக சொல்லுங்கள், பரலோகத்தை சொல்லுங்கள். இங்கே நிலைமை இப்படி தான். இதில் ஜனங்கள் கட்டப்பட வேண்டும், நாமும் கட்டப்படணும். அல்ல, இது கொஞ்சம் சிரமமாக தான். ஒருவேளை எல்லாரும் விரும்பாமல் இருக்கலாம். ஏசு சொல்லிட்டார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகுது. கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? வெளி விரிவும் விசாலமாக இருக்குது சொல்லியிருக்கு இல்லையா? அப்போது விசாலமான வாசலில் போகிறவர்கள் போட்டோம். 2 ஆத்மா இருந்தாலும் 4 ஆத்மா இருந்தாலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆழமான சத்தியத்திலும் அனுபவத்திலும் சபையை கட்டணும். நம் வாழ்க்கையை நாம் கட்டணும். அல்ல, இங்கே ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு முன்னால் ஒரு சம்பவம் ரொம்ப
வருஷத்துக்கு முன்னே அந்த ஒரு சபை, ஒரு குறிப்பிட்ட சபை, அது ஒரு பிரபலமான சபை, உலகம் முழுவதும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த சபையில் ஒரு கட்டத்தில் தலைமை ஸ்தானத்தில் இருந்த ஒரு ஊழியர், பாஸ்டர், அவருடைய வரலாறு, அவருடைய எப்படி இந்த ஊழியத்தில் வந்தேன்னு சாட்சி எழுதியிருக்கிறார். அந்த சாட்சியை நான் வாசித்தேன். அவர் என்ன சாட்சி சொல்கிறாருன்னா, அந்த சபையில் ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு புதிய ஆத்மா சபைக்கு வந்த உடனே இந்த புதிய ஆத்மாவை ஒரு மூப்பர்கிட்ட அல்லது மூப்பத்தி, ஆம்பளையாக இருந்தால் மூப்பர், பெண்கள்னால் மூப்பத்தின்னு சொல்லுவாங்க, அவர் இடத்துல ஒப்படைச்சிருவாங்களாம். இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, இந்த ஆத்மாவை நீங்கள் தான் சரியாக மேய்க்கணும், பாதுகாத்துக்கிடணும், அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லணும், ஜெபிக்கணும். அதுக்கு உங்களுக்கு முடியாத சூழ்நிலை வரும்போது மெயின் பாஸ்டர்கிட்ட சொல்லணும். சரியா? அதுவரை யார் நடத்தணும்? அந்த மூப்பர்கள் தான் இந்த ஆத்மாவுக்கு பொறுப்பு. இன்றைக்கும் அந்த சிஸ்டம் அந்த சபையில் இருக்குதான். ஸோ இப்படி இந்த நபர் வேறு மார்க்கத்துலேருந்து இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டார். வந்த உடனே ஒரு மூப்பர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அப்போ அந்த மூப்பர் தான் இவருக்கு ஆலோசனை சொல்லணும், இவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியது. ஏன்னா அவர் சீனியர் இல்லையா, அனுபவசாலி. அப்படி கொடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு ஆலோசனை என்னன்னா, இந்த சபையில் இருக்கிறவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள்னு நீ நம்பிடப்படாது. எப்படி நினைக்கப்படாது? ஏன் நினைக்கப்படாது? நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொன்னதுனால, இங்கே வந்திருக்கவையெல்லாம் எப்படிப்பட்டவைய? பாவிகள் தானே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருன்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே வந்தவையெல்லாம் பாவிகள் தானே. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாய் தேவ அனுபவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள், இங்கே இருக்கிறவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள்னு நீ எண்ணி விடக்கூடாது. இவர்கள் நடுவில் நீ ஒரு பரிசுத்தவானாக இருக்க தீர்மானித்து கொள்ள வேண்டும். வார்த்தை புரியுது இல்லையா? நீ தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நடந்து ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் நடக்கும்படி நீ தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அல்ல அப்படி ஒரு, அது நல்ல ஒரு ஆலோசனை. அவரும் அப்படியே கடந்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த ஊழிய ஸ்தாபனத்துக்கு தலைவர் பொறுப்பை இறக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாராம். ஸோ என்ன புரிஞ்சுங்க? நாம் ஆண்டவரை பார்த்து நம்மை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும், திடப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்ம தான் ஸ்திரப்படுத்தணும். சரிதானே? எல்லாரும் அப்படி தானே இருக்காவே நினச்சிட்டு நீங்கள் அவங்கள போல மாறிட முடியாதுல்ல. சொல்ல புரியுது இல்லையா? ஓகே, அந்த தெளிவு இருக்கணும். நான் சபைக்கு சொல்லும்போது தான் எல்லா சபைகளும் எல்லா பாஸ்டர்மாரும் எல்லாரும் அப்படி இப்படி தான் இருக்கா, அதெல்லாம் பேசாத. நீ இயேசுவை பார்த்து இயேசுவை போல இருக்க பிரயாசப்படு என்று சொல்லுவேன். அப்படி இந்த நித்திய ஜீவனை குறித்த விஷயத்தில் நாம் ரொம்ப தெளிவுள்ளவர்களாய் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நாம் அந்த நித்திய ஜீவனுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று. இன்னொன்று, மற்றவங்களே நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்ல முடியும் இல்லையா? அப்போ இந்த நாட்களில் சபைகளில் இப்படிப்பட்ட உலக காரியங்கள் நிறைய வந்ததுனால நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், பின்மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுவதை நாங்கள் தொடர்ந்து கவனிக்கிறோம். ஆகவே இந்த இம்மைக்கு எதுவான காரியங்களில் மேல் மனசை வைக்காமல் நம்ம கொஞ்சம் தெளிவடைந்தால் நல்லது இல்லையா? என்ன சொல்லுதியா? என்னைக்காவது ஒரு நாள் போதானே வேணாங்க, பின்ன இதை மட்டும் பெருசாக பேசிகிட்டு இருக்கேன்னு இருக்கு. சரியாப்பா, ஏதோ உண்ணா உடுக்க அல்லது அத்தியாவசியமான காரியம் தந்திருக்கிறீர், அது போதும். தேவ சித்தம் செய்வோம், பரலோக தேவனுக்கு பிரியமானது என்னன்னு பகுத்து பார்ப்போம், அதில் நடப்போம், அப்படியே கடந்து போய்விடுவோம். அப்படி முடிவு செய்தால் போதும். சரிதானே? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முடிவு செய்தால் போதும். இப்போ நம்முடைய சபைக்கு அது தேவை. ஒரு வேளை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வேறு மாதிரி இருந்தால் இருந்துட்டு போட்டு, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லுவேன், சில வேளை சிலர் கிண்டலாக சொல்லும்போது சொல்லுவேன், நீங்கள் என்ன, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தென்னை மரம் இல்லைன்னா பனை மரம், தென்னை மரத்தில் அந்த ஓலை நிற்கும், நிறைய ஓலை. முதல்ல என்ன செய்யோம்னா, இந்த அடிமட்டைன்னு சொல்லுவோம், கீழே இருக்க ஓலை இருக்குல்ல, அது சீக்கிரமாக காஞ்சிரும் இல்லையா? அடியில் இருக்க ஓலை கொஞ்சம் சீக்கிரம் பழக்கம், காஞ்சி கீழே விழுந்துடும். அதுக்கு அடுத்து மேலே மேலே அதை பற்றி சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த காஞ்ச வாடின பழுத்த ஓலையை பார்த்து பச்சை ஓலை சிரிக்குமா. என்ன சிரிக்குமா? ஐயே தரையெல்லாம் நரைச்சிட்டு, ஐயே ரூபம் மாறிட்டு, அக்கா
இப்படி மெலிஞ்சி போனீங்களே, கிண்டலா பேசுறது, இப்படி ஆகி போனீங்களே அப்படின்னு குத்துவாட வச்சு பேசுது. அப்படித்தான், காரியம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்க ஆளெல்லாம் பார்த்து இப்படி சொல்லி சோக்கெட்டை உண்டாக்கிடுவாங்க. இவே படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு நினச்சி நாசமாக போகிறது, அது ஒரு சாத்தான் தான். சிலருக்குள்ள என்னன்னா, நான் பச்சை அது பழத்துட்டு அப்படின்னு ஒரு நிசாரம் இல்லையா. பிறகு என்ன நடக்கணும்னா, இந்த பழுத்த வாழை காஞ்சி கிளவலாம், அடுத்தது மேலே இருக்க பச்சை வாழை என்ன செய்யும், அடுத்த பழக்கம் இல்லை, அடுத்த இப்போ இந்த பழுத்த வாழையை பார்த்தா அதுக்கு மேலே இருக்க பச்சை வாழை சிரிக்கும். இப்படி ஆக்கும் வாழ்க்கை. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது பிசாசுடைய சாமர்த்தியம். அது உலக காரியங்களே பெருமை அடித்து காட்டுறதுனால, உனக்கு சோக்கேடு வந்துட்டா, உனக்கு பிரச்சனை வந்துட்டா, இப்படி ஆகி போச்சா, அது உலகத்துக்கு சாமர்த்தியம். எல்லாரும் செத்துக்கிட்டு தானே இருக்கான், எல்லாருக்கும் சோக்கேடு வரதானே செய்யுது, எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் வருதுன்னா எனக்கு மட்டுமா இல்லையா, எனக்கு மட்டுமா இல்லையே பின்ன. ஆனால் சாஸ் அப்படி தான் செய்கிறான், இல்லை உனக்கு மட்டும்தான், நீ அப்படியே சுற்றி உனக்கு மட்டும்தான் சம்பவிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சாமர்த்தியம் உலகத்தில் நடக்கிறது. அவர்கள் கிண்டல் பண்ணி ஆமாம் ஆடம்பரமாக மலர் விளையத்தில் தான் கொண்டு முடிக்க போகிறா, வேறு ஒன்றும் நடக்காது. எல்லாம் போய் கடைசி வரைக்கும் எல்லாம் பெருமையாக காட்டுறதுக்கு நாடகங்களை நடத்தி முடிச்சிடுவாங்க. ஆகவே இதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மோசடி, இது மோசம் போக்குதல், இது பொய், இது நாடகம், இது கள்ள நாடகம் இல்லையா. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுதான், தலை நரைச்சி போனாலும் பெயிண்டெல்லாம் அடித்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு இல்லையா. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது போல் காட்டுகளுக்கு தான் மதிப்பு. ஏன்னா உலகத்துக்கு சிஸ்டம் அப்படி தானே, உலகங்கிறது அதில் தானே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பலவீனம் வரும், நோய் வரும், இந்த காட்சிகள் எல்லாம் மாறி போடுங்கிறத பிசாசு மறைச்சிட்றான். சரியா எல்லாருக்கும். ஏன்னா அந்த உணர்வு வந்தால் இந்த அளவு மனிதர்கள் இந்த அழிவுக்குரிய காரியங்களை கவர்ச்சியாக காட்டுவாங்களா, காட்ட மாட்டாங்க. இல்லை அதானே உண்மை. இந்த உணர்வு தான் எது கிடையாது, இது போகிறது தானே, இதுக்கு இவ்வளோ வேண்டாம் என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இப்போ அந்த கட்டுப்பாடு இல்லை என்றால் அந்த உலக மனிதத்தை மோசம் போக்குற பிசாசனுடைய செயல் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம். அப்போ இதுக்கு நடுவில் தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே, அந்த வார்த்தை 2:15, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் எங்க நடுவில் நீங்கள் குற்றமற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க விழிப்பாக இருக்கணும். இன்னொன்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவாதீர்கள். அப்போ மற்றவர்கள் இந்த அறிவு தெளிவில்லாமல் நடக்கிறார்கள், அதனால உலகம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நடுவில் எப்படி வாழுது, எப்படி இருக்குதுங்கிறது ஒரு சவாலான விஷயந்தான் இல்லையா. கஷ்டம்தான், 4 பக்கமும் அப்படியே பற்றி எரியும்போது அதுக்கு நடுவில் இருக்கிறது கஷ்டம்தான் இல்லையா. அவ்வளவு கடினமான ஒரு சூழல் இருக்கிறது உண்மை. அதை விசுவாசிகள் சொல்லுவார். அந்த சூழ்நிலையில் போய் நான் நிற்கியது எப்படி. கூட்டத்துக்கு வரும்போது ஒரு டைப்பில் வருவாங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த கல்யாண வீடு விருந்து வீடெல்லாம் சாத்தானுடைய ஒரு செயல். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நம்புகிறேன். சாத்தான் தன்னுடைய ஆடம்பரத்தையும் பெருமைகளையும் உலக நேசத்தையும் மாம்ச சிந்தைகளையும் காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற வீடு தான் கல்யாண வீடு. நீங்கள் புரியணது சாத்தானுடைய வீடு, சாத்தானுடைய காரியம்தான். எல்லா விழாக்கள் எல்லாம் அப்படி தான். இதெல்லாம் இப்போ அதனால் இப்போ புசிப்போம் குடிப்போம், அந்த திருமணங்கள் தான் ரொம்ப இது. எங்கே பார்த்தாலும் திருமணம் கொண்டாட்டம், ஆளுவெல்லாம் பிரசங்கி மாறும், உலகத்தை எல்லாம் கலைச்சி எல்லா பெருமைகளும் அங்கே வந்து சேரும்படி செய்கிறாரு. இதெல்லாம் சாத்தானுடைய வேலையாகும். உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசுக வேலை. அதுக்குள்ளே சிக்கி இருக்கிறதுனால தான் ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் நினைக்கவே இல்லையே இப்படி ஏன்னா அளவுக்கு அதிகமாய் அவர்கள் எதிரடையான பொய்யான ஒரு கவர்ச்சியில் சிக்கிட்டான். ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சு போகிறவங்க, இதுதான் வாழ்க்கை தெரிஞ்சதான் என்னத்தை செய்யுது.
அப்படின்னு ஒரு எல்லையில் நின்றுருவாங்க. அப்படி இல்லாமல் போகிறவங்க தான் ரொம்ப கடினமான துன்பத்துக்குள்ளாகிறார்கள்ங்கிறதை அனுபவத்திலே நாம் பார்க்குறோம். ஆகவே நாம் இந்த காரியத்தை குறித்து விழிப்பாக இருக்கணும். கிறிஸ்துவின் சபையாக அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளில் விழாமல் கட்டுப்பாடோடு எப்போ வேணாலும் மரணம் வரலாம், இந்த அழிவுக்குரிய சரீரம் இதில் உண்மை நான் சொல்லுகிறேன், எனக்கு இந்த அறிவை தேவன் தந்த உலகத்தில் மனசு வைக்கவே முடியலை. எவ்வளோ பிடிச்சி எவ்வளோ கோடி தந்து உட்காருன்னு சொன்னாலும் என்னால் முடியாது. ஏன்னா அந்த அளவு மனசுக்குள்ளே இது சாபம் என்கிற அறிவு பலமாய் மனசில் பதிஞ்சிட்டு, சாத்தானுடைய செயல் தான் இங்கே நடந்துட்டு இருக்குங்கிறது பலமாக பதிஞ்சிட்டு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதனால இந்த உலகத்தை நேசிக்கவே முடியலை, உலகத்துக்கு மேலே பற்று வைக்கவே முடியலை. தந்தாலும் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை. இந்த சாப உலகத்துலேருந்து கூட்டிகிட்டு போனால் போதும், அவ்வளோதான், கொண்டு போயிட்டா போதும். உண்மையிலே நாம் தெய்வ பிள்ளைகளாய் மனசு பரலோகத்தில் வச்சு தேவ சித்தம் செய்து ஆவினால் நடத்தப்பட்டு ஆண்டவருடைய சீஷத்துவத்தில் இருக்கும்போது நம்முடைய மனசை விதமாய் மாறிவிட வேண்டும். உங்கள் மனசு மாறிச்சா? எத்தனை வருஷமாக அந்த அனுபவத்தில் வாரிய நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்து கொண்டா, நீங்கள் அதை ஸ்திரப்படுத்தி கொண்டா உங்களுக்கு நல்லது. சரியா? வேறு இதில் வழியே இல்லை. கனவுகளெல்லாம் கலைந்து விடும், இந்த காட்சிகள் எல்லாம் முடிந்து விடும். உங்களுக்கு புரியும்படி சொல்லுன்னு இப்போ இந்த கல்யாண வீடுன்னு பார்க்குதிய, கல்யாண வீட்டில் என்னெல்லாம் கூத்தடிக்காவ, என்னெல்லாம் அலங்காரம் பண்ணாவ நமக்கு தெரியும் இல்லையா? பண்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு கல்யாண வீடுனா இப்போ தான் மண்டபங்கள், முன்னாலெல்லாம் வீட்டில் அங்கே பெரிய பந்தல் எல்லாம் போட்டு இல்லையா, பந்தல் போடுவார்கள். சிவப்பு வாழை கொலை நாட்டுவார்கள் முன்னால் இல்லையா. பிறகு அந்த செந்தேங்கான்னு சொல்லுவாங்க, சிவப்பு தேங்காய், அந்த தேங்காய் கொலை கட்டுவார்கள் ஃப்ரண்டில். இன்னொன்று உண்டு இல்லையா, ஒலத்தி கொலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இங்கே உண்டா? அது ஒரு கொலை, அது 2 எண்ணம் பெருசாக கட்டுவார்கள். வெல்கம் போர்டு வைப்பார்கள், லைட்டு போடுவார்கள். அங்கே எல்லாம் சுற்றி கொடி ஓட்டுதும் அது அலங்காரம் எல்லாம் பண்ணியிருப்பாவா இல்லை, பண்ணிகிட்டு இருப்பார்கள். வரவியெல்லாம் பட்டு புடவை இல்லதெல்லாம் வருவார்கள். மேளதாளங்கள், இப்போ செண்ட மேளமா சிங்காரி மேளமா, முன்னால் என்னது மிலிட்ரி பேண்டுன்னு சொல்லுவாவ. பண்டு சின்ன கொட்டடிச்சு ஊற்றுதுனாவ, அது ஒரு மிலிட்ரி பேண்ட், அது பெரிய ஊத்து வேற. இப்படியெல்லாம் வச்சு பார்க்கணும். அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வருகிறார், எதிர்மாலும் சந்தன அம்மா, என்னத்த இல்லாமல் உண்டு இல்லையா, பயங்கரம். கோயிலில் போயாச்சு, அங்கே மங்களமே மங்களம் செழிக்க கிருபையாரு மலர் மணமே எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக கலைச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்தாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாச்சு, எல்லோரும் வண்டி ஏறி பெய்யாச்சு. என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே சோறை தின்னுட்டு போட்ட இலையெல்லாம் அங்கே இடத்த நாரம், இங்கே வந்து கொலையை வெட்டிட்டு போகிறதும், இந்த கொடி ஓட்டுறதெல்லாம் பிச்சு தான் பறிச்சது இல்லையா. சளவால கெட்டவா பண்டு நான் பார்த்துருக்கேன், எல்லாம் பிச்சு அறிஞ்சாங்க தார மாறாக கிடக்கும். நான் யோசித்தேன், இவ்வளவு நேரம் காலையில் 9 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ள இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு பணம் செலவாக்கணுமா? இவ்வளவு இதுக்கு ஏதாவது தேவை இருக்கா? இது ஒன்றும் இல்லாட்டா கல்யாணம் நடக்காதா? என்னத்த நினைக்குது நீங்க? இது ஒன்றும் இல்லாட்டா நடக்காதா? அந்த அளவு உலகம் மனைத்து மோசம் போக்குற பிசாசனுடைய வல்லமை ஜனங்களை ஆளுகை செய்யுது. அதனால தான் 1 யோவான் 1 பேதுரு 1:18 நீங்கள் உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் என்று வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய தேவாட்டுக்குட்டி இயேசுவின் இரத்தத்தினாலே இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான பாரம்பரியங்கள், கள்ளத்தனமான மோசடி பாரம்பரியங்கள் இருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்கிறார். இதெல்லாம் பாரம்பரியம் தானே செய்யுது. அந்த கல்யாணத்துக்கு ரேடியோ பெட்டி எல்லாம் எடுத்து ஸ்பீக்கர் மைக்கு எல்லாம் பாட்டு போட்டால் உடனே இவியலுக்கும் பாட்டு பாடலாம். அங்கே கொடி ஓட்டனா இங்கே கொடி ஓட்டலாம். இப்படி தானே பார்த்தானே காப்பி அடிச்சாவே, தேவையா என்ன? இப்படி உலகம் மூழ்கி கிடக்கு. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பிச்சரைஞ்சி போட்டுருவாவ. இதை யாரும் சிந்திக்கலை. நான் ஒவ்வொன்றா சிந்திச்சிருக்கேன், அதான் பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்தோன்னே ஓஹோ இது ஒரு மோசடி உலகம்னு புரிஞ்சதுனால தான் நான் இப்போ துணிஞ்சு ஆண்டவருக்கு வசனமும் கிடச்சதா அட்டி நுரைக்கி போடுவேன். சரியா? அப்போது இம்மைக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடாமல்
இந்த சாப உலகத்திலேருந்து போனோம். தெளிவாக சொன்னால் சில இறப்புகளை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். இந்த சாப உலகத்தை விட்டு பொய்யாச்சு இல்லையா? ஆமாம், அப்படி தான் நினைக்கணும். நீங்கள் அது பிரசங்கி 4:2-3 இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம், முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவர்கள் என்றேன். இந்த 2 தரத்தாரை பார்க்கலாம், இன்னும் பரவாதனுடைய நிலைமை வாசி. அதுதானே? அப்படி தானே உண்மை. வராதவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, வந்து போயிட்டவனுக்கும் பிரச்சனை தீர்ந்துட்டு இருக்கு. நம்ம தான் கரம்பம் தெளிஞ்சவர்கள். அப்படி தானே? அப்படி தான் அர்த்தம் ஆகுது. அதான் உண்மை. ஆகவே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி அடைவோம், அவரிடத்துல போவதுக்கு ரெடி ஆவோம், பரலோகத்திலே மனசை வைப்போம். லாபமோ நஷ்டமோ இது எங்களுக்கு சொந்தம் இல்லைப்பா, இது எங்களுக்கு உரிமை உள்ளது இல்லைப்பா, அந்த பொண்ணை பண்ண போனால் போதும் என்கிற மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்வது வேண்டியது மிகவும் அவசியம். இதை தான் நாம் மற்றவர்கள் ரட்சிப்புன்னு சொன்னாலே இதுதாங்க. இதை தான் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கற்று கொடுக்கணும். கொடுப்போம்பா. ஓகே, இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தலையை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது, இந்த கவர்ச்சி எல்லாம் மோசடியானது. நிரந்தரமான ஒரு ராஜ்யத்தை தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கிற செய்தியை தான் நாங்கள் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்பது தானே வாக்குத்தத்தம். ஆமாம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய சர்ச். அதையே நாங்கள் மனசில் வைக்க உதவி செய்யும், அதையே தியானிக்க உதவி செய்யும். இந்த பொய்யான கவர்ச்சியான காரியங்களை நாங்கள் தியானித்து நேரம் போகக்கூடாது. நித்திய ஜீவ காரியங்களை அதிகமாக தியானித்து எங்கள் பொழுதை போக்கணும். அப்போ தான் இந்த பூமிக்குரிய சாயலிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்படி செய்ய எல்லாருக்கும் உதவி செய்யணும். பூமிக்குரிய கஷ்ட நஷ்டங்கள் சரி, இது இப்படி தான் இருக்கும், ஆண்டவர்கிட்ட போகலாமே, ஆறுதல் கிடைக்குமே என்ற நிறைவோடு ஆறுதலுடைய உதவி செய். ஆகவே இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். உலகத்தின் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறல, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படி, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி, அதுக்கு தகுதி அடையும்படி எல்லாரும் ஜெபிக்கவும் சபையாய் பிரயாசப்படவும் கர்த்தர் உதவி செய்யணும். அவர்கள் தேவ சித்தம் செய்ய உரிய காலம் உலகத்தில் நீர் வைத்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இல்லையா? உமக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது இல்லையா? அப்போ தேவ சித்தம் செய்வதற்கு தாராளமாக அர்ப்பணித்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்து உலகத்திலிருந்து உலகத்தின் உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்வதே சுத்தமான பக்தின்னு சொல்லியிருக்கிறதே. விதமாய் வாழ உதவி செய்யும். இந்த இரவு சமாதானமாக இருக்கட்டும். வீட்டுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாவலை கட்டளையிடணும். ஊழியக்காரரை ஆசீர்வதித்து இந்த அவர் சென்றிருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். மீண்டும் இங்கே வந்து மற்ற காரியங்களை கவனிக்க உதவி செய்யும். முதல் வயதுள்ளவர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இழப்பை சந்தித்து வேதனையோடு இருக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதலை கட்டளையிட்டு வரும் நாளிலே பரலோக ராஜ்யத்துக்காய் நான் ஓடுவேன், நித்திய ஜீவனுக்காய் ஓடுவேன், அழியாமை தேடும்படியாய் ஓடுவேன். இந்த உலகத்துள்ள எதுவும் என்னை அசைப்பதில்லை, நான் ஆண்டவரிடத்தில் போக ஓடுவேன் என்ற நிச்சயத்தோடு வைராக்கியமாய் உற்சாகமாய் ஓட அவர்களுக்கும் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியான் தொடர்ந்து போகிற பாதையில் பாதுகாவலை கட்டளையிடும். மீண்டும் தேவ சித்தமான வேளை உமக்குள் சந்தோஷப்பட அனுமதித்தார். எல்லா துதியும் உமக்கு செலுத்துவோம். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த செயல வல்லமை வருவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.